நருட்டோல ஒரு மோட்டிவேஷனான கேரக்டர் சொல்லுங்க ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் கண்டிப்பாக ரெக்கமெண்ட் பண்ணுறது நருட்டோவை தான். என்னதான் நருட்டோவில் மோட்டிவேஷனுக்கு ஊறப்பட்ட கேரக்டர் இருந்தாலும் ஆனால் எனக்கு பிடிச்ச கேரக்டர் நருட்டோ தான். நருட்டோ தான் சின்ன வயசில் இருக்கும்போது தன்னோட பேரண்ட்டை எடுக்கிறான், அதுக்கப்புறம் தனியாக தான் சர்வே பண்ண ஆரம்பிக்கிறான். நருட்டோவை நிறைய பேருக்கு பிடிக்காது. அது ஏன் அப்படின்னா அவங்ககிட்ட ஃபாக்ஸ் இருக்கு இல்லையா, 19 ஃபாக்ஸ் இருக்கிறதுனாலே நிறைய பேர் வெறுக்கப்படுற ஒருத்தனாக இருந்திருப்பான். என்னதான் ஊர் மக்கள் அவனை அடிச்சு விரட்டினா கூட அந்த ஊருக்காக உட்காந்து ஆகணும்னு நினைப்பான். என்ன தன்னை மதிக்கணும் அப்படிங்கிறதுக்காக என்ன வேணா பண்ண தயாராக இருந்திருப்பான். இப்படி அவனோட வாழ்க்கை இப்படி சோகமாக போயிட்டு இருக்கும்போது இவனோட வாழ்க்கையில சந்தோஷம்னு ஒன்று இல்லவே இல்லை. ஜிராயா வர வரைக்கும் ஜிராயா அவனோட லைஃப்ல வந்ததுக்கு அப்புறம் தான் அவனோட ஸ்மைலே நீங்க பார்த்துருப்பீங்க. நிறைய இடத்துல அவன் ஸ்மைல் நல்லாவே பண்ணியிருந்திருப்பான். சரி, நம்மளோட குருவை இவர் தான் அப்படின்னு நினைச்சு வாழ்ந்துட்டு இருக்கும்போது கடைசியில அவரும் இறந்துறாரு. அதுக்கப்புறம் 4th கிரேட் நிஞ்சா வாரம் வருது. நருட்டோ அந்த ஊர் மக்கள் எல்லாரும் தானே வெறுத்தாலும் கூட அந்த 4th கிரேட் நிஞ்சா வாரில் அவன் பங்களிப்பு அதிகம் கொடுத்துருப்பான். சரி, அதுக்கப்புறமா அவனோட வாழ்க்கை ரொம்ப அழகா போயிட்டு இருக்கும். ஹினட்டா அவனோட கனவு சேர்ந்து அவனுக்கு குழந்தைலாம் பிறக்க ஆரம்பிக்குது. இப்போதான் ஒரு ட்விஸ்ட். இவ்வளோ சந்தோஷமா வாழ்க்கை போயிருந்தா எப்படி நல்லா இருக்கும். அதனாலேயே நான் சின்ன வயசுலேருந்து கூட இருக்க குராமாவை அவன் இழந்துடுறான். என்னதான் நருட்டோ இவ்வளோ கஷ்டங்களை அனுபவிச்சிருந்தா கூட அவனோட முகத்துல எப்பவுமே சிரிப்பு இருந்திருக்கும். அதனால முடியாதுங்கிறது எதுவுமே கிடையாது, தன்னால முடியும் அப்படின்னு நம்புற ஒருத்தன். அந்த மாதிரியான ஒரு கேரக்டர் தான் அவன். வேற ஏதாவது மோட்டிவேஷன் கேரக்டர் வேணும் அப்படின்னு நினைச்சிங்க அப்படின்னா மறக்காம லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை காய்ஸ்.